Hi students, இன்னைக்கு chapter 11 integral calculusல exercise 11.9ல 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் பார்க்க போகிறோம். integrate the following with respect to x. xஐ பொறுத்து தொகை காண். e power x into tan x plus log of secant x இருக்கு. இது இன்டெக்ரல்குள்ளே போட்டு எழுதிடலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குடாமா, அந்த ஃபார்முலா படி நம்ம இந்த சம்மை போட்டுடலாம். அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த லாக் ஆஃப் செகண்ட் எக்ஸையும் டேன் எக்ஸையும் ஜஸ்ட்டு இடத்த மாற்றி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன ஃபார்முலா படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது லாக் ஆஃப் செகண்ட் எக்ஸ் அப்படின்னு போட்டு ஆன்சரை முடிச்சிடலாம். இந்த பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது லாக் ஆஃப் செகண்ட் எக்ஸ்னால் இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்பொழுது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக்னா 1/x. அப்போ 1/secant எக்ஸு இன்ட்டு செகண்ட் எக்ஸோட டிஃப்ரென்சேஷன் வந்து செகண்ட் எக்ஸு டேன் எக்ஸு. இந்த செகண்ட் எக்ஸும் கேன்சல் ஆகிடுதுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது டேன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அப்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ரெண்டும் கிடச்சிருச்சா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாமா? இப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு போட போகிறோம். தேர்ஃபோர் இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் செகண்ட் எக்ஸு ப்ளஸ் tan எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது? லாக் ஆஃப் செகண்ட் எக்ஸு. ஸோ லாக் ஆஃப் செகண்ட் எக்ஸு ப்ளஸ் சி. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள். e power x into x minus 1 divided by 2x squared. இது அப்படியே இன்டெக்ரல்குள்ளே போடுங்க. அந்த 1/2 வெளில எடுத்துருங்க. ஸோ 1/2 into e power x into x divided by x squared minus 1 divided by x squared into dx அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் 1/2 into integral e power x into 1 divided by x plus -1 divided by x squared. அது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் வந்துடும் இல்லையா? அந்த கான்செப்டில் போட்டாச்சு. இப்போ இதுவும் இதே சேம் ஃபார்முலா படி எந்த ஃபார்முலா படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போன சம்முக்கு பார்த்தா அதே சேம் ஃபார்முலா தான். ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டேன். ஸோ இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சி தானே ஆன்சரு. ஸோ இன்டெக்ரல் அந்த ஹாஃப் வெளில வச்சுக்கோங்க, மறந்துடாமல் போட்டுருங்க. ஹாஃப் இன்ட்டு இன்டெக்ரல் இ பவர் எக்ஸு into 1/x plus minus 1/x squared into dx is equal to e power x into 1/x ஆன்சர். அந்த ஹாஃப் இருக்கிறனால ஹாஃபை போட்டுட்டேன். ஸோ ஆன்சரை போட்டு காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட. அது எப்படி வந்துச்சுங்கிறது இங்கே காமிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 1/xஆ, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் என்னடா மைனஸ் 1/x ஸ்கொயர்டா? அப்போ நமக்கு அந்த கான்செப்டில் தானே இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 1/x, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் 1/x ஸ்கொயர்ட். அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆன்சரு. அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1/x. இதில் ஹாஃப் இருக்கனால அந்த ஹாஃபை போட்டிருக்கோம் முன்னாடி. ஓகேவா? ப்ளஸ் சி. தேர்ஃபோர் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 2x ப்ளஸ் சி. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. அடுத்த தேர்ட் ஒன் பார்க்கலாமா? இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு செகண்ட் எக்ஸ் இன்ட்டு 1 + tan x into dx is equal to integral e power x into இது உள்ளே போய் மல்டிப்ளை ஆகுது. ஸோ செகண்ட் எக்ஸு ப்ளஸ்ஸு செகண்ட் எக்ஸு இன்ட்டு tan x into dx. therefore integral e power x into f of x plus f dash of x into dx is equal to e power x into f of x plus c. இதே சேம் ஃபார்முலா. ஸோ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு செகண்ட் எக்ஸு ப்ளஸ் செகண்ட் எக்ஸு இன்ட்டு டேன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு செகண்ட் எக்ஸு ப்ளஸ் சி. ஆன்சர் டேரெக்டாக அந்த ஃபார்முலா படி போட்டுட்டேன். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது செகண்ட் எக்ஸு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது செகண்ட் எக்ஸு டேன் எக்ஸ். உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸை வந்து செகண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்பொழுது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் எக்ஸு டேன் எக்ஸ். அதோட ஃபார்முலா செகண்ட் எக்ஸோட டிஃப்ரென்சேஷன் ஃபார்முலா செகண்ட் எக்ஸு டேன் எக்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் படி இருக்கனால இ பவர் எக்ஸ் இன்ட்டு செகண்ட் எக்ஸு ப்ளஸ் சி. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஒன். e power x
இன்ட்டு 2 ப்ளஸ் sin 2x டிவைடட் பை 1 ப்ளஸ் cos 2x அப்படின்ட்டுருக்கா. இதை நம்ம டேரெக்டாக அந்த ஃபார்முலா படி இல்லை, நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ e பவர் எக்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் sin 2xக்கு 2 இன்ட்டு sin x cos x போட்டாச்சு. 1 ப்ளஸ் cos 2xக்கு 2 cos squared x அப்படின்னு போட்டுட்டோம். அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ப்பா. அடுத்த ஸ்டெப்பில் e பவர் எக்ஸ் இன்ட்டு 2 டிவைடட் பை 2 cos squared x ப்ளஸ் 2 sin x cos x டிவைடட் பை 2 cos squared x. அந்த 2 கேன்சல் ஆகிடுது, ஒரு காசு இதில் கேன்சல் ஆகிடுது. ஸோ நமக்கு பேலன்ஸ் என்னென்னா e பவர் எக்ஸ் இன்ட்டு 1 பை cos squared x ப்ளஸ் sin x டிவைடட் பை cos x. ஸோ e பவர் எக்ஸ் இன்ட்டு 1 பை cos squared x இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம secant squared xன்னு போட்டுடலாம். sin x டிவைடட் பை cos x வந்து tan x அப்படின்னு போட்டுடலாம். ஸோ e பவர் எக்ஸ் இன்ட்டு இது அப்படியே ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவோம். tan x இன்டர்சேஞ்சுங்கிறத விட ரீஅரேஞ்ச், tan x ப்ளஸ்ஸு secant squared x அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ அதை அப்படியே இன்டெக்ரல்குள்ளார போட்டுட்டேன். இப்போ நமக்கு அந்த ஃபார்முலா கான்செப்டுக்கு வந்துருச்சு. இன்டெக்ரல் e பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இன்டெக்ரல் e பவர் எக்ஸ் இன்ட்டு tan x ப்ளஸ் secant squared x இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் இன்ட்டு tan x ப்ளஸ் சி. இது ஆன்சர். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது tan x, அதோட டிஃப்ரென்சேஷன் வந்து secant squared x, அது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். புரியுதா? அங்கே போட்டு காமிச்சிடறேன். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது tan x, இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்பொழுது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு secant squared x. ஓகேவா? அதனால் e பவர் எக்ஸ் இன்ட்டு tan x போட்டாச்சு. அடுத்தது 5th ஒன், e பவர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் போடணும், பிரதியிடல் முறையை பயன்படுத்தணும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி, இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்பொழுது 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸு. இந்த டிஎக்ஸ் வந்து இங்கே கிராஸ் ஆகிடுது அப்படின்னா டிஎக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு டிடி. tan inverse of x is equal to t na x is equal to tan t. ஸோ இது வந்து என்னவா மாறும், e பவர் t அப்படின்னு மாறிடும் இல்லையா. இது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணலை. அதான் இன்டெக்ரலுக்குள்ளார போட்டு கொஞ்சம் செப்பரேட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ e பவர் அந்த tan இன்வர்ஸை நம்ம டீன்னு எடுத்துட்டோம், அதனால் e பவர் டீன்னு போட்டுருங்க. 1 போட்டாச்சு. எக்ஸுக்கு வந்து இங்கே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் tan t அப்படின்னு. எக்ஸ் ஸ்கொயர்னா அப்போ tan ஸ்கொயர் டி தானே. எக்ஸ் வந்து tan டீனா எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து tan ஸ்கொயர் டி, அதையும் போட்டுடலாம். இந்த dx டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை தான் நம்ம dt அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அவ்வளோதான். ஸோ இன்டெக்ரல் e பவர் டி இன்ட்டு இந்த 1 ப்ளஸ்ஸு டி ஸ்கொயர் இருக்குல்லடாமா, அதுக்கு வந்து நம்ம secant ஸ்கொயர் டி அப்படின்னு போட்டுடலாம். ப்ளஸ்ஸு அந்த tan டி இருக்குது இன்ட்டு டிடி. அவ்வளோதான். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஸோ இன்டெக்ரல் e பவர் டி இன்ட்டு இது ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன், tan டி ப்ளஸ் secant ஸ்கொயர் டி அப்படின்னு மாற்றி எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணலை. இப்போ அந்த ஃபார்முலா கான்செப்ட் வந்துடுச்சு. ஸோ e பவர் டி இன்ட்டு tan டி தான் ஆன்சர். ஓகேவா? அது எக்ஸுக்கு பதில் இங்கே டி இருக்குது, அதனால ஃபார்முலாவையும் அப்படியே டீயை வச்சு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ e பவர் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் e பவர் டி இன்ட்டு tan டி ப்ளஸ் secant ஸ்கொயர்டு டி இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு e பவர் டி இன்ட்டு tan டி. அதாவது எஃப் ஆஃப் டிங்கிறது tan டி, இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணும்பொழுது எஃப் டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு secant ஸ்கொயர் டி. ஓகேவா? ஸோ e பவர் டி இன்ட்டு tan டி ஆன்சரு ப்ளஸ்ஸு சி. ஆனால் நம்ம டீயை வந்து எக்ஸாக மாற்றிடணும். ஸோ e பவர் டீங்கிறது என்ன,
tan inverse of x. tan t னா என்ன இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் கீழே எக்ஸுன்னு. ஸோ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. therefore x into e power tan inverse of x plus c. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாமா? log x divided by 1 plus log x the whole squared. இது அப்படியே இன்டெக்ரல்குள்ளே போட்டுடலாம். இதுக்கும் நான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பிரதியிடல் முறையை பயன்படுத்தி இருக்கிறேன். log x is equal to t. இதை டேக்கிங் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்திருக்கேன். ஸோ e power log x is equal to e power t. e log கட் ஆகிடுதுன்னா x is equal to e power t. இதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும் பொழுது dx by dt is equal to e power t. இதிலிருந்து dx is equal to e power t into dt. ஸோ இன்டெக்ரல் log x வந்து tன்னு எடுத்துட்டோம். ஸோ t divided by 1 plus t the whole squared into dxங்கிறது என்ன? e power t into dt. ஸோ இன்டெக்ரல் e power t into t divided by 1 plus t the whole squared வந்து நான் t plus 1 the whole squared மாற்றிருக்கேன், அவ்வளோதான், into dt. அடுத்த ஸ்டெப்பில் e power t into இந்த டினாமினேட்டரில் 1 வரனால நியூமரேட்டரோட ஒரு ஆட் அண்ட் சப்ராக்ட் 1 பண்ணியிருக்கேன். 1 கூட்டி 1 கழிச்சிருக்கேன். சரியா? அப்போ இன்டெக்ரல் e power t into t plus 1 divided by t plus 1 the whole square minus 1 divided by t plus 1 the whole square அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் e power t into 1 divided by t plus 1 plus minus 1 divided by t plus 1 the whole square. அதாவது 1 by x இருந்தால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது மைனஸ் 1 by x ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி இப்போ வந்து 1 by t plus 1 இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 by t plus 1 தான் ஹோல் ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ நமக்கு அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம். ஸோ அந்த ஃபார்முலாவையும் நான் டீயை வச்சு எழுதி காமிச்சிட்டேன். ஸோ இன்டெக்ரல் e power t into 1 divided by t plus 1 plus minus 1 divided by t plus 1 the whole square into dt is equal to e power t into 1 divided by t plus 1 தான் ஆன்சரு. அப்படியே போட்டு காமிச்சிட்றேன். f of t அப்படிங்கிறது 1 divided by t plus 1. இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும் பொழுது f dash of t is equal to minus 1 divided by t plus 1 the whole squared. ஓகேவா? therefore e power t into 1 divided by t plus 1 plus c. so e power t divided by t plus 1. tங்கிறது என்ன? c போட்டுருங்க. e power t அப்படிங்கிறது என்னடா? x. xங்கிறது e power t, அதனால் x divided by tங்கிறது என்னன்னா log x. so log x plus 1 plus c. therefore x divided by 1 plus log x plus c. okay, thank you.